الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் தூதர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவினை பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுவார். முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன், நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து எங்களுக்கு ஏராளமான நியாமத்துகளை தந்திருக்கிறார். அந்த நியமத்துகளை எல்லாம் நாங்கள் எத்துணை இருக்கும் என்று எண்ணி கணக்கிட முனைந்தால் முழு உலகமும் சேர்ந்தாலும் கூட அதை எண்ணி முடிக்க முடியாது. இந்த உலகத்துடைய ஆயுசே அதை எண்ணி முடிப்பதற்கு போதாது. அப்படியான நியமத்துகளில் இன்றைய தலைப்பிலே மா யஜிபு அலைஹி அன் யகூன பைத்துல் முஸ்லிம், இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதியிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, ஒரு முஸ்லிமுடைய வீடு எவ்வாறு அமைய வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வீடு எவ்வாறு அமைய வேண்டும், அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் நடக்க வேண்டும், எவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா வீடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி பேசுகிறார். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் ஸகனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வீடுகளை தந்து அந்த வீட்டிலே உங்களுக்கு அமைதியை தந்திருக்கிறார், ஒரு ராகத்தை தந்திருக்கிறார். வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி புயூதன் தஸ்தகிஃபூனஹா யௌம வஅனிக்கும் வ யௌம இகாமத்திக்கும், நிரந்தரமாக நீங்கள் பட்டணங்களிலே வசிக்கின்ற உங்களுடைய சொந்தமான வீடுகள், இதை தந்தவனும் அல்லாஹ்தான். மிருகங்களுடைய தோள்களின் மூலமாக ஆங்காங்கே பிரயாணங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் தற்காலிகமாக அடித்துக் கொள்கிறீர்களே கூடாரங்கள், மழையை விட்டும் வெயிலை விட்டும் உங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த தற்காலிக கூடாரங்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கின்ற ஆகப்பெரிய நியாமத்துகளை பட்டியலிடுகின்ற பொழுது பைகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாலிஹான மனைவி, விசாலமான வீடு, தொந்தரவு தராத வாகனம், இதுவெல்லாம் உலகத்துடைய அருட்பாக்கியம்.
உலகத்துடைய நியாமத்துகள். விசாலமான வீடு ஒரு பெரிய நியாமத். இந்த சில வீடுகளை நாம் பார்க்கிறோம், வீட்டுடைய மொத்த அளவே ஒரு பேச்சஸ் அல்லது 1.5 பேச்சஸிலே அமைந்திருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே வளர்கின்ற பெண் குழந்தை குமரி பருவத்தை அடைந்து விட்டால் அவள் ஆடை மாற்றுகின்ற பொழுது வயதுக்கு வந்த மகன் வெளியே செல்லவே. அந்த வீட்டிலே ஒரு ஜனாதா விழுந்து விட்டால் அந்த வீட்டிலே இருக்கின்ற மனைவி இத்தா இருப்பதற்கான எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் மிகவும் நெருக்கடிக்குள்ளே வாழ்கின்ற எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம். சில வீடுகளுக்குள்ளே சொந்த மலசல கூடங்கள் கூட கிடையாது. 10 வீடுகளுக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட், மலசல கூடம், ஒரு பொது கழிவறை, அதில்தான் அவர்கள் அவர்களுடைய காலை கடன்களை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான பல சிக்கல், சிரமம், கஷ்டங்களுக்கு மத்தியிலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தனியாக வீடு தந்திருக்கிறானா? இது அல்லாஹ்வுடைய நிஅமத். அவன்தான் உங்களுக்கு சொந்த வீட்டை தந்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த நியமத்திற்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், பொதுவாக அல்லாஹ் சொல்லுகிறானே, நான் தந்த நியமத்துகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு அதற்கு நீங்கள் நன்றியும் செலுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த நியமத்தை இன்னும் அதிகமாக்கி தந்து கொண்டே இருப்போம். நீங்கள் அதை புறக்கணித்தீர்கள் என்றால், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்றால் அல்லாஹுடைய தண்டனை ரொம்ப கடினமானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஆணித்தரமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, இந்த ஆயத்திற்கு தஃப்சீர் எழுதுகின்ற பொழுது தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், பொதுவாகவே ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்வாதாரத்தை தேடுவது அவருடைய தார்மீக கடமையாக இருக்கிறது. அவர் திருமணம் முடித்தால் அவருடைய பொறுப்பிலே வருகின்ற மனைவியுடைய செலவை அவர் பார்க்க வேண்டும். அந்த மனைவியின் மூலமாக கிடைக்கின்ற குழந்தைகளுடைய செலவை அவர் பார்க்க வேண்டும். இன்னொரு பல செலவீனங்கள் அந்த ஆண்மகளுடைய தலையிலே சுமத்தாட்டப்படுகிறது. பகல் முழுக்க அவர் என்ன செய்ய வேண்டும்? அலைந்து உழைத்து அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு களைப்படைந்து இரவு வரும் பொழுது அவர் ஓய்வெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அவருக்கென்று ஒரு சொந்த வீடு இருந்தால் நிம்மதியாக வந்து அந்த வீட்டிலே தலை வைப்பார். எங்கையாவது நாம் பிரயாணம் போனாலும் கூட எங்கடா வீடு வந்து சேருவோம் என்ற ஒரு நிலையிலே தான் நாம் வருவோம். எங்களுடைய வீட்டிலே வந்து கால் விரித்து படுப்பதை போன்ற சுகமும் நிம்மதியும் வேற எந்த இடத்திலும் எங்களுக்கு கிடைக்காது. நாம் போகின்ற ஒரு திருமண வீடாகட்டும், குடும்பத்திலே நாம் போகின்ற ஒரு மரண வீடாகட்டும், போன விடயம் எப்ப முடிகிறது, எப்ப நான் என் சொந்த வீட்டை அடைகிறேன் என்ற நினைப்பிலேதான் அதிகமானவர்கள் நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்த வீடு தருகின்ற நிம்மதி இருக்கிறதே, அது ஒரு அலாதியானது, அது ஒரு ராகத்தானது. இந்த நிம்மதியையும் இந்த நியமத்தையும் தந்தவன் அல்லாஹ்தான். அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக மாற வேண்டும். இதைத்தான் அல் குர்ஆன் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீடுகளை பற்றி பேசுகின்ற பொழுது நிறைய பேசியிருக்கிறார். ஒரு முஸ்லிமுடைய வீடு ஏனைய அந்நியர்களுடைய வீட்டை போன்று இருக்கலாகாது. பாதையிலே போகின்ற வருகின்ற மனிதனுடைய பார்வை அந்த வீட்டுக்குள்ளே படக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பக்குவமான பெண்கள் அதனால் பாதிப்படையக்கூடாது. மோசமான அசிங்கமான பார்வைகளை விட்டும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய வீடுகள் உருவாக்கப்பட வேண்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற இன்னொரு பல விடயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நடைபெற வேண்டிய அமல்களை பற்றி சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸலுல் பைத் அல்லதி யுஸ்கருல்லாஹு ஃபீஹி வல் பைத் அல்லதி லா யுஸ்கருல்லாஹு ஃபீஹி மஸலுல் ஹய்ய் வல் மய்யித் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வீட்டிலே அல்லாஹ்வுடைய zikr முன்மொழியப்படுகிறதோ அந்த வீட்டுக்கும் அல்லாஹ்வுடைய zikr பிரஸ்தாபிக்கப்படாத வீட்டுக்கும் ஒரு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால், உயிருள்ள ஒரு மனிதனையும் உயிரற்ற ஒரு பிணத்தையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டிருக்கிறார். zikr உள்ள வீடு உயிருள்ள வீடு, zikr இல்லாத வீடு உயிரற்றதே, அது செத்த பிணத்திற்கு சமமானது என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த இடத்திலே zikr என்றால் என்ன? ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொன்னால் அவனை துயர்ந்து வருகின்ற இப்லீஸ் அந்த இடத்திலே நின்று விடுகிறான். ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. இரவிலே ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே நுழைகிறான்,
வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது பிஸ்மில் சொல்லுகிறான், சலாம் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய திக்ரை முன்மொழிகிறான். அவனை தேர்ந்து வருகின்ற இப்லீஸ், அவனை துயர்ந்து வருகின்ற அந்த ஏனைய அவனுடைய பிச்சலங்கள் பின்னால் வரும். ஓ நின்று விடுங்கள், இவன் அல்லாஹ்வுடைய திக்ரை மொழிந்து விட்டான். எனவே இன்றைய இரவு இந்த வீட்டிலே உங்களுக்கு ராப்போஷணமும் கிடையாது, உங்களுக்கு தங்குமிடமும் கிடையாது, நீங்கள் வேறு இடங்களை தேடி சென்று விடுங்கள் என்று இபிலீசுடைய பட்டாளமே அல்லாஹ்வுடைய திக்ரு செவிகளை தொட்டதுமே அவர்கள் பறந்து விடுவார்கள், ஓடி விடுவார்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். திக்ர் அவ்வளவு பொறுமதியார். வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், ஒரு முஸ்லிமுடைய வாய் திக்ரைத்தான் மொழி. வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுதும் வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற பொழுதும் மாத்திரமல்ல, அந்த வீட்டுக்குள் சாப்பிட போகிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தண்ணீர் குடிக்கிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மலசல கூடத்திற்கு தான் போகிறோமா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபானி, மலசல கூடத்திலிருந்து வெளியே வருகிறோமா, அந்த வீட்டுக்குள்ளே தும்மல் போகிறதா அல்ஹம்துலில்லாஹ், அந்த வீட்டுக்குள்ளே கொட்டாவி போகிறதா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். திரும்புகின்ற திசை எல்லாம் திக்ர் முன்மொழியப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தொழுகைகளுக்கு பின்னால மொழிகின்ற திக்ருகள், ஔராதுகள், ஸலவாத்துகள், குர்ஆன் திலாவத், குர்ஆன் திலாவத் வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டும், தொழுகை வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டும். ஆண்களுக்கு ஃபர்தான தொழுகை அல்ல, சுன்னத்தான தொழுகைகள். வீடுகளில் இருக்கின்ற பெண்மணிகள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே சுபஹ் கலாவாக்கப்படக்கூடாது. பாடசாலை விடுமுறை என்றால் நாங்கள் சுபஹுக்கும் விடுமுறை கொடுத்து விடுவோம். கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். وعن ابن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اجعلوا من صلاتكم في بيوتكم ولا تتخذوها قبورا. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உங்களுடைய சில தொழுகைகளை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். வெறுமனே தொழாமல் விடுவதன் மூலமாக உங்களுடைய வீடுகளை நீங்கள் மக்பராக்களுக்கு, கபிரிஸ்தான்களுக்கு ஒப்பாக்கி விடாதீர்கள். அதை கபர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது சம்பந்தமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் இவை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார், قال ان رسول الله صلى الله عليه وسلم قال لا تجعلوا بيوتكم مقابر. உங்களுடைய வீடுகளை கபர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். தொழக்கூடாத ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் மக்பரா, கபருக்கு முன்னால் சுஜூது செய்யக்கூடாது, கபர்களுக்கு மேலால் தொழக்கூடாது, கபர்களுக்கு மேலால் மஸ்ஜித் கூட கட்டக்கூடாது. அது நபிமார்களுடைய கபராக இருந்தாலும் சரி. எனவே நீங்கள் தொழாமல் உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கி விடுகிறீர்கள் என்றால், நீங்கள் தானாகவே சுயமாகவே விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் இருக்கின்ற வசிக்கின்ற வீடுகள் அது வீடுகள் அல்ல, அது செத்த பிணங்கள் புதைக்கப்படுகின்ற, மரணங்கள் ஜனாதாக்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற கபிரிஸ்தான் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தொடர்ந்து சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் யன்ஃபுரு மினல் பைத் அல்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் தலைதெறிக்க ஓடுகிறான், விரண்டு ஓடுகிறான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த இடத்திலே தொழுகை குர்ஆன் ஓதப்படுகின்ற இடங்களாக எங்களுடைய வீடுகள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார். திக்ருகள் முன்மொழியப்பட வேண்டும், தொழுகை அந்த வீட்டிலே நிலைநாட்டப்பட வேண்டும், குர்ஆன் அந்த வீட்டிலே ஓதப்பட வேண்டும். ஒரு தகப்பன் சக்கராத்துடைய கட்டத்திலே இருக்கும் பொழுதே பிள்ளைகள் எல்லாம் சூழ கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அந்த மகனை பார்த்து அந்த தகப்பனார் வசியத்து செய்கிறார், சுப்ஹானல்லாஹ், என்னுடைய அருமை மகனே, நான் இப்பொழுதோ இன்னும் கொஞ்ச நேரத்திலோ மரணிக்கப் போகிறேன். இவ்வளவு காலம் நான் கட்டிய வீட்டிலே நான் வசித்திருக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிய நான் கணக்கிட்ட அமைப்பிலே அல் குர்ஆனை முழுக்க 30 ஜுஸூகளையும் 4000 தடவைகள் நான் ஓதி தமாம் செய்திருக்கிறேன். எனவே இந்த புனிதமான இடத்தை பாவக்கரைகளை கொண்டு அசுத்தப்படுத்தி விடாதீர்கள், மாசடைய செய்து விடாதீர்கள் என்ற வசியத்தோடு அந்த தகப்பன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார் என்றால், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன வசியத்து செய்கிறோம்? எங்களுடைய நல்ல அமல் இபாதத்துகளில் எந்த அமலை எங்களுடைய பிள்ளை மாற்று செய்கிறது?
கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைக்கும் பிஸ்ஸலாத்தி ஃபீ புயூதிக்கும், அதிகமாக நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைர ஸலாத்தில் மர்இ ஃபீ பைத்தி. எனவே ஏனென்றால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே தொழுகின்ற தொழுகை இருக்கிறதே, சுன்னத்தான தொழுகை, அது ஆக சிறந்தது என்று சொல்கிறார். ஃபஇன்ன கைர ஸலாத்தில் மர்இ, ஒரு மனிதன் தொழுகின்ற தொழுகைகளில் ஆக சிறந்தது ஃபீ பைத்திஹி, அவன் தன் இல்லத்திலே தொழுகின்ற தொழுகைதான். இல்லல் மக்தூபா, மிக தெளிவாக அந்த ஹதீஸை முடிக்கிறார். பருதான தொழுகை அல்ல, ஆண்கள் பருதான தொழுகையை வீடுகளிலே தொழக்கூடாது. தொழுவதற்கு பின்னால் உள்ள சுன்னத் இருக்கிறது, அதை வீட்டிலே போய் தொழுது வீட்டுக்கு பரக்கத்தை சேருங்கள். இரவிலே தூங்குவதற்கு முன்னால் தொழப்படுகின்ற வித்திரு தொழுகை, அதை வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இரவிலே செய்த இறுதி செயல் அது தொழுகையாக இருக்கட்டும், அது சுஜூதாக இருக்கட்டும். நீங்கள் தொழுகின்ற தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கிறதே, எழுந்து வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் எழுந்தவுடனே முதலாவது நிறைவேற்றுகின்ற ஒரு செயலும் அல்லாஹ்வுடைய சுஜூதாக இருக்கட்டும். இது இறைவன் உங்களுக்கு தந்த வீட்டுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றிக்கடனாக அமையும். கண்ணியமான கண்வான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, இத்துணை விடயங்களை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் ஒரு சஹாபி புதிய வீடு கட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தார். ரசூலுல்லாஹ் புதிதாக ஒரு வீட்டை கட்டினேன், நீங்கள் தான் முதலாவது எங்களுடைய வீட்டுக்கு வருகை தர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அங்கே என்ன செய்தார்கள்? ஒரு முஸல்லா விரிக்கப்பட்டது, 2 ரக்காத் தொழுதார்கள். தொழுது அந்த வீட்டை ஆரம்பித்து வைத்தார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை வீடுகளிலே நடைபெறுகின்ற பொழுது அந்த வீட்டுக்கு பரக்கத் இருக்கிறது. இதா தவஃபரத் ஹாதிஹில் உமூரு ஃபில் புயூத் திக்ருல்லாஹ் வ திலாவத்துல் குர்ஆன் வ ஸலாஹ், இது போன்ற திக்ருகள் அதிகம் நிறைவேற்றப்படுகின்ற, தொழுகைகள் அதிகம் நிலைநாட்டப்படுகின்ற, குர்ஆன் திலாவத்துகள் ஓதப்படுகின்ற இந்த செயல்கள் எல்லாம் எந்த வீட்டுக்குள்ளே ஒன்று சேர்ந்து விடுகிறதோ, பரிபூரணம் பெற்று விடுகிறதோ, பரிபூரணத்துவம் அடைந்து விடுகிறதோ, அஸ்பஹத் மத்ரஸத்துல் கைர், அது ஒரு தலை சிறந்த வெறுமனே ஒரு வீடாக மாத்திரமல்ல, நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மதரசாவாக அந்த வீடு அமையும். ஏன், அங்கு வசிக்கின்ற குழந்தைகள் அது எழுந்து கண் விழிப்பதே தாயும் தகப்பனும் தொழுகின்ற தஹஜ்ஜுதிலேதான். அது இரவிலே தூங்க போகும் பொழுது அந்த தாயுடைய தகப்பனுடைய வாயினால் ஓதப்படுகின்ற அல் குர்ஆன் வசனங்கள் அவருடைய செவிகளை தொடுகின்றன. சுன்னத்தான தொழுகைகளை தகப்பன் நிறைவேற்றுகிறார். லுஹாவை தொழாமல் அந்த வாப்ப வீட்டிலிருந்து போக மாட்டார். இதை ஒரு குழந்தை பார்த்துக் கொண்டு வளர்கிறது. தாய் குர்ஆனை எடுத்து ஓதுகிறார். இதை ஒரு குழந்தை பார்க்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே நடைபெறுகின்ற நல்ல பல அமல்கள், பால் குடிக்கின்ற குழந்தையாகட்டும், பால் குடிக்கின்ற குழந்தையாகட்டும், அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை வெறும் 6 மாதங்களை கொண்ட குழந்தையாக இருக்கலாம். அந்த பாலை தாய் ஊட்டுகின்ற பொழுது அவள் பிஸ்மில்லா சொல்லி பழக்கப்பட்டிருந்தால், அந்த குழந்தை அதற்கு பழகி இருந்தால், கண்ணியமான கனவான்களே, இரவிலே அந்த குழந்தை பசியோடு கண்விழித்து அழுகின்ற பொழுது அந்த தாய் தன்னுடைய மார்பகத்தை எடுத்து அந்த வாய்க்குள்ளே அந்த குழந்தைக்கு திணிப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த விக்ரை, அந்த பிஸ்மிலை அவள் முன்மொழிகின்ற பொழுதே நீங்கள் பார்க்கலாம், ஆச்சரியம் என்ன, அவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்த குழந்தை பாலை இன்னும் வாயிலை வைக்கவில்லை, இருந்தாலும் அழுகையை நிறுத்திவிடும். ஏனென்றால் அதற்கு தெரியும், இந்த பிஸ்மில் சொல்லப்பட்டால் அடுத்தது எனக்கு பால் கிடைக்கும். இதுதான் என்னுடைய தாய் என்னை பக்குவப்படுத்தி இருக்கின்ற பழக்கம், இதுதான் என்னுடைய தாயுடைய வழக்கம். குழந்ை தானாக சீராக வளர்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதுபோன்ற நல்ல அமல்கள் உள்ள வீடாகத்தான் ஒரு முஸ்லிமுடைய வீடு அமைய பெற வேண்டும். எந்த வீட்டிலே தொழுகை இல்லையோ அந்த வீட்டை பற்றி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதுவும் ஜமாத்துடைய தொழுகைக்கு ஆஜராகாத ஆண்கள் வசிக்கின்ற வீடுகள், வாலிபர்களை ஒன்று சேர்த்து விறகுகளை சேகரித்து அந்த வீட்டை அப்படி அந்த விறகுகளால் நிறைத்து அந்த வீட்டோடு அவர்களை, அந்த வீட்டை நான் அந்த விறகோடு நெருப்பு வைக்க என் மனம் நாடுகிறது என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி. பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, இகாமத்தும் சொல்லப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது.
நான் பார்க்கிறேன், மஹல்லாவிலே இருக்கிறவர்கள் யார் யார் வந்திருக்காமல் அதிகமான வீடுகளில் இருந்து வருகை குறைவாக இருக்கிறதா, நான் நின்று தொழ வைக்க வேண்டிய இடத்திலே ஒரு இமாமை முன்னால் நிறுத்திவிட்டு சில வாலிபர்களை என்னோடு அழைத்துக் கொண்டு போய் காய்ந்த விறகுகளை பொறுக்கிக் கொண்டு வந்து தொழுகைக்கு ஆஜராகாமல் இருக்கின்ற வீடுகளை அப்படியே தீயிட்டு கொளுத்த என் மனம் நாடுகிறது என்றால், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று ஹயாத்தோடு இருந்திருந்தால் எத்துணை வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கும், எத்துணை கடைகளை கொளுத்த நாடி இருப்பார்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வீட்டிலே உள்ள ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து ரஹ்மத்தை ஃபர்தான தொழுகைகளை தொழுது எடுத்துச் செல்ல வேண்டும். வீடுகளிலே சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வரவழைக்கக்கூடிய பழக்கம் இவர்களுக்கு இருக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய வீட்டுக்கு இருக்க வேண்டிய பண்புகள். இந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தாத பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள், எத்தனை பேர் தான் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டிய வீடுகள் தன்னுடைய கண் முன்னாலே அந்நியர்களின் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது, தீயிட்டு கொளுத்தப்படுகிறது. வீடுகள் இல்லாமல் ஆங்காங்கே பாலை வனங்களிலே சின்ன 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 சில பொருட்களின் மூலமாக அடித்துக் கொண்டிருக்கின்ற கூடாரங்களின் மூலம் வசிக்கின்ற எத்துணை குடும்பங்களை கண் முன்னால் பார்த்திருக்கிறோம். நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அது போன்ற நிலைக்கு ஆளாக்குவது அல்லாஹ்வுக்கு ஒரு பாரமான விஷயமோ தூரமான விஷயமோ அல்ல. இதையும் எங்களுடைய இஸ்லாமிய உலமாக்கள் அறிஞர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இருக்கின்ற வீட்டில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு வீடாக அந்த வீட்டை மாற்றுகின்ற பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுதே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே குர்ஆன் திலாவத்தும் திக்ர் ஸலவாத்தும் தொழுகையும் இல்லாமல் இருப்பதின் மூலமாகவே ஒட்டோவாக தானாக அந்த வீடு கபர்களுக்கு ஒப்பாகிறது. அதோடு சேர்த்து அந்த வீடுகளிலே நன்மையும் நடக்காத இதே துர்ப்பாக்கிய நிலையில் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத பாவச் செயல்களும் புகுந்து விட்டால் அந்த வீட்டிலே இருக்கின்ற முசீபத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா? வெறும் இபாதத்து இல்லாமலே அந்த வீடு கபராகிறது. அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவ காரியங்கள், இச்சைகளை தூண்டக்கூடிய இசைகள், ஆபாசத்தை பரப்புகின்ற பயங்கரமான அசிங்கமான காட்சிகள். எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டிலே வளர்கின்ற குழந்தைகளுடைய கையிலே ஏதாவது ஒரு கருவியை கொடுத்து விடுவோம். அது எங்கள் கை தொலைபேசி ஹேண்ட்போன்ஸ்களாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு கருவிகளாக இருக்கலாம், தொலைக்காட்சி பெட்டிகளாக இருக்கலாம். பிள்ளைகளுடைய பொழுதுபோக்கை அதற்கே நாம் பழக்கிவிட்டோம். நீர்பாய்ச்சப்பட்ட வயலுக்குள்ளே குழந்தைகளை இறக்கிவிட்டு காலிலே சேறுபடாமல் பார்த்து நடந்து கொள் என்று சொல்லுவதைப் போலதான் இதுபோன்ற பெற்றோர்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீர் பாய்ச்சப்பட்ட வயலிலே இறக்கப்பட்ட பிள்ளையுடைய காலிலே சேறுபடாமல் இருக்குமா? ஹல் மின் அஹதின் யம்ஷி அலல் மா இல்ல பிதல்லத் கதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். தண்ணீருக்குள்ளே இறங்கியவனின் குதிகால் நனையாமல் இருக்குமா என்று கேட்டார். ரசூலல்லாஹ், தண்ணீருக்குள்ளே இறங்கிவிட்டால் எப்படி கால் நனையாமல் இருக்கும்? இதுபோன்றுதான் உலகம். உலகத்தோடு நீங்கள் தொடர்பு வைத்தால் பாவத்திலே இருந்து தப்புவது கடினம். மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்றார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நாம் கவனத்தில் எடுக்கவே. ஒவ்வொரு வீடு மாறுகின்ற பொழுது அந்த ஊரு தானாக மாறும். ஒரு ஊரு நல்ல அமைப்பிலே மாறிவிட்டால் அந்த நாடு தானாக சிறந்த ஒரு நாடாக மாறும். ஒவ்வொரு நாடும் இப்படி தன்னை மாற்றிக்கொள்கின்ற பொழுது முழு உலகமும் ஒரு தலை சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு வீட்டு தலைவனும் தான் முதலாவது நம்பிக்கை வைக்க வேண்டும். இவைகள் கவனிக்கப்பட வேண்டியவை முஸ்லிம்களுடைய வீடுகளிலே. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுபோன்று தவிர்க்கப்பட வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரா. எந்த வீட்டிலே நாய் வளர்க்கப்படுகிறதோ, 2 நிபந்தனை. வேட்டைக்காக வளர்க்கலாம், இஸ்லாம் அதை அனுமதித்திருக்கிறது. எங்களுடைய கால்நடைகளை பாதுகாப்பதற்காக அந்த நாயை வளர்க்கலாம். அதுவல்லாமல் பெருமைக்காக, செல்லப்பிராணியாக. மக்காவில் இருக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் பெரிசாக பொருட்படுத்தவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், قال صلى الله عليه وسلم اتاني جبريل عليه الصلاه والسلام فقال لي اتيتك البارحه
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னிடம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்று இரவே நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஃபலம் யம்னஅனி அன் அகூன தகல்து இல்லா அன்னஹு கான அலல் பாபி தமாஃபீல் வகான ஃபில் பைத்தி கல்ப். நீண்ட ஹதீஸ். ரெண்டு விஷயம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வர முடியாமல் என்னை தடுத்தது. ஒன்று, நீங்கள் தொங்க போடப்பட்டிருந்த திரைச்சேலை இருக்கிறதே, கேட்டும் படவே இருக்கிறதே, அதிலே இருந்த உருவப்படம், அது என்னை உள்ளே வர முடியாமல் தடுத்து விட்டது. இரண்டாவது, உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு நாய் இருந்தது, நாய்க்குட்டி இருந்தது. சூரத்து துஹாவுடைய சபபு நுசூல் எழுதுகின்ற பொழுது நீண்ட நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வராமல் இருந்துவிட்டு சுமார் 15 நாட்கள் என்றும் சொல்லப்படுகிறது, அதைவிட அதிகமான காலங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. காஃபிர்கள் உங்களுடைய ரப்பு கைவிட்டு விட்டான் என்று சொன்ன அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இவ்வளவு காலமும் வஹி எடுத்துக்கொண்டு வரவிடாமல் என்னை தடுத்தது உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு நாய்க்குட்டி இருந்ததுதான் என்பதை சொல்லி அதை வெளிப்படுத்திய பிறகுதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வந்தார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார், இந்த ரெண்டு செயல்களும், உருவப்படமும் அந்த இடத்தில் இருந்த நாயும், அது வெளிப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். மாத்திரமல்ல, தொங்கிக் கொண்டிருந்த அந்த உருவப்படத்தை, அந்த உருவத்துடைய தலையை அப்படியே நீக்குமாறு சொல்லி அவைகளை எடுத்து கீழே கால் துடைக்கின்ற பாப்பிஸாக நீங்கள் அதை போட்டுக் கொள்ளுங்கள் என்று கூட ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி, எந்த வீடுகளுக்குள்ளே உருவப்படங்கள், எங்களுடைய தகப்பனாருடைய போட்டோக்களை வைத்திருப்போம், ஞாபக சின்னம் என்று வைத்திருப்போம். சமீபத்தில் ஒரு கேள்வி வந்தது, இந்த போட்டோ பிடிப்பது, உருவப்படங்களை பிடிப்பது இருக்கிறது, அதை இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு காலத்தில் மிக வன்மையாக கண்டித்தார்கள். ஆனால் இப்பொழுது அதை ஏன் பொருட்படுத்துகிறார்கள் இல்லை என்ற கேள்விக்கு ஒரு அறிஞர் சொல்லுகின்ற விளக்கம் என்ன தெரியுமா? உலமாக்கள் தீவிரமாக அதை விமர்சித்த, தடுத்த, அதற்கு எதிராக போர்க்கொடியை தூக்கிய காலம் இருக்கிறதே. போட்டோக்கள் எடுக்கப்படுவதை எல்லாம் அதை வேறாக கழுவி, அதை பிரேம் பண்ணி அவர்கள் அதை கண்ணியமாக மதிப்பாக வைத்து விடுவார். இது ஒரு கருவிக்குள்ளே இருக்கிறது, அதை யாரும் கண்ணியப்படுத்துவது கிடையாது. அது ஏதோ ஒரு கருவி போன்று வருகிறது, மறைகிறது, போகிறது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதை இப்பொழுது தவிர்க்க முடியாது. எங்கு போனாலும் எல்லோரிடத்திலும் அது இருக்கிறது. அதை கண்ணியப்படுத்தி, அதை உச்சி மோந்து அப்படியான ஒரு அமைப்பை அவர்கள் செய்கிறார்கள். இல்லை என்பதற்காகவோ என்னமோ தெரியாது. இருந்தாலும் வீடுகளுக்குள்ளே உருவப்படமாக வைக்கப்பட்டிருந்தால் அது மலக்குமார்களுடைய வருகைக்கு தடையாக அமைந்துவிடும். சில கடைகளிலே பொம்மை சிலைகளை வைத்து ஆடை அணிவித்து வைத்திருப்பார். கொஞ்சம் பேணுதல் உள்ளவர்களுடைய கடைகளை பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய தலையை நீக்கிவிட்டு ஏதோ அந்த ஆடையை மக்களுக்கு அலங்காரமாக காட்ட வேண்டும். குறைந்தபட்சம் ஃபத்தகுல்லாஹ மஸ்தஃபாதும், உங்களால் முடியுமான அளவு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரியான முழு உருவத்தோடும் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கடைகளாக இருந்தாலும் அதை அந்த அல்லாஹுடைய ரஹ்மத்தை அந்த கடைகளால் எதிர்பார்க்க முடியாது. உருவச்சிலைகள் இருந்தால் மலக்குமார்களுடைய வருகைக்கு அது தடையாகும். நாய் இருந்தால் மலக்குமார்களுடைய வருகைக்கு அது தடையாகும். அது மாத்திரமல்ல, மணிபத்தனா கல்வன் இல்லா கல்ப ஃபைதின் அவ் மாஷியா ஃபஇன்னஹு யன்குசு மின் அஜ்ரிஹி அல்லது யுன்கசு மின் அஜ்ரிஹி குல்ல யௌமின் கீராத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த வீட்டிலே நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டிலே அந்த மனிதன் செய்கின்ற அமல்களில் ஒவ்வொரு நாளும் அவன் நாய் வளர்க்கிறான் என்ற காரணத்தை வைத்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மலையளவு நன்மைகளை குறைத்து விடுவான். நாளொன்றுக்கு 2 மலையளவு நன்மை செய்திருந்தாலும் அது இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த விடயத்திலே நாம் கவனம் எடுக்க வேண்டும். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக இய்யாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, மஹரம் பேணக்கூடிய விஷயம் வீடுகளுக்குள்ளே. இது மிக முக்கியமான ஒரு விடயம். வீடுகளுக்குள்ளே மஹரம் பேணுகின்ற பழக்கத்தை சிறு பிள்ளைகள் தொடக்கம் நாங்கள் அதை பழக்க வேண்டும். அப்படி பழக்கப்பட்டவர்களை கேட்டு பாருங்கள். வீட்டுக்குள்ளே தாய் இருக்கிறாள், வீட்டுக்குள்ளே தாய் இருக்கிறாள், ஒரு அந்நியான் என்றால் எங்களுடைய உறவுக்காரர்களாக இருக்கட்டும், அது எங்களுடைய சகோதரர்களாகவே இருக்கட்டுமே, அவர் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது அந்த குழந்தை அந்த பிஞ்சி கைகளை வைத்து அவருடைய வருகையை தடுக்கும். எங்க போறீங்க? வீட்டுக்குள்ள உம்மா இருக்கிறார். உம்மா பார்க்க கூடாத ஆண்களை பார்க்க மாட்டா. மகரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னால் என்னுடைய தாய் வரமாட்டாள் என்பது எனக்கு தெரியுமானால் எனக்கு வயது 3. எங்கு போகிறீர்கள்?
அல்லது முன்னால் வந்து ஒருவர் அமர்ந்திருக்கிறார், வீடுகளுக்குள்ளே எங்கள் பெண்மணிகளுக்கு தெரியாது, தெரியாமல் அவர்கள் கழுவிய அந்த துணிமணிகளை காய போடுவதற்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓடோடி வரும், 2 கைகளையும் அகல விரித்து எங்கு போகிறீர்கள்? அவர் இருக்கிறார், அடுத்தவர் இருக்கிறார், அடுத்த ஆண் வந்திருக்கிறார், நீங்கள் போக மாட்டீர்களே. சுப்ஹானல்லாஹ், யாரு படித்துக் கொடுத்த பாடு? இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். நல்ல அமல்களும் இபாதத்துகளும் நல்ல சூழ்நிலைகளும் ஒரு வீட்டுக்குள்ளே அந்த பெரியவர்களால் செயல்படுத்தப்படுகின்ற பொழுது அது வெறுமனே வீடு அல்ல, மழையை விட்டும் வெயிலை விட்டும் அடுத்தவர்களுடைய பார்வைகளை விட்டும் உஷ்ணத்தை விட்டும் குளிரை விட்டும் பாதுகாக்கின்ற வீடுகள் மாத்திரமல்ல, நல்ல எதிர்கால பரம்பரையை உருவாக்குகின்ற மதரசாக்களால் அது மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, தனிமையிலே பெண்களுக்குள்ளே பெண்கள் இருக்கின்ற இடத்திலே நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஃபக்கால ரஜுலுன் மினல் அன்சார், அன்சாரி சஹாபிகள் இருந்து ஒரு மனிதர் எழுந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் அஃபரைத்தல் ஹம், கணவனுடைய சகோதரர்கள், எங்களுடைய வீடு, என்னுடைய சகோதரன், நானா தம்பி, அவர்கள் அடிக்கடி போய் வருவதை பற்றி பிரச்சனை இல்லையா? சொன்னார்கள், அல் ஹம் அல் மவுத், ஏழை ஆடவர்கள் வரக்கூடாது, அதை ஒரு பக்கத்திலே வையுங்கள். உங்களுடைய மனைவியிடத்திலே உங்களுடைய சகோதரர்கள் நினைத்த மாதிரி நினைச்ச மூப்புக்கு போவது வருவதை மரணத்தை அஞ்சுவது மாதிரி பயந்து கொள்ளும். ஹதீஸுக்கு நிறைய விளக்கம் எழுதுகிறார். வெளியே இருந்து ஒரு ஆண் வருகின்ற பொழுது அவனுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும், அவனை உள்ளே அனுமதிப்பதற்கு அந்த பெண்ணிடத்திலே ஒரு தயக்கம் இருக்கு. ஆனால் இது சொந்த உறவுக்காரன் அல்லவா, யாருக்கும் சந்தேகம் வராது. ஆனால் இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை. அதிகமான இடங்களில் பெற்றோர்கள் அதற்கு வழிவிட மாட்டார். ஒரு மகன் திருமணம் முடித்தான், ஒரு பக்குவமான தீனுள்ள பெண் அந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வருகிறாள். அவள் மகரம் பேணப்பட்ட இடத்திலே வளர்க்கப்பட்டவள். சொந்த மச்சான் வருகின்ற பொழுது அவள் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்ற பொழுது இதென்ன புதிய கூத்தாக இருக்கிறது? ஒரு மச்சானோடு பேசாமல் இப்படி வீட்டுக்குள்ளே வாழலாமா? முதலாவது போர் கொடி தூக்குவது அந்த கேடு கெட்ட உம்மாவும் பாப்பாவும் நிறைய இடங்கள்ல நடக்கும். எனவே திருமணம் முடித்துக் கொடுப்பவர்கள் அழகான முறையிலே குழந்தையை வளர்த்து தீன் இல்லாதவர்களுடைய கையிலே கொடுத்தால் முதலாவது அடுத்த பிரச்சனைக்கு நீங்கள் முகம் கொடுப்பீர்கள். முடிக்கும் முன்னாலே இவைகளை பேசிக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் சர்வசாதாரணமாக வீடுகளுக்குள்ளே நடைபெறுகின்ற விடயம். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஒரு மகரமான விடயத்தை, இது என்ன புதிதாக இருக்கிறது, இது ஒரு பித்அத்தாக இருக்கிறது, இப்படியும் வாழலாமா என்று கேட்டாலே காபிராகி விடுவான் சில நேரம். கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்ச காலம் உலகத்திலே வாழ வந்திருக்கிறோம். நாங்கள் விருப்பம் மாதிரி வாழ்வதற்கு இந்த உலகத்திலே நாம வந்தவர்கள் அல்ல. எங்களை படைத்தொருவன் இருக்கிறான், அவன் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான், எங்களுக்கு சட்டம் இயற்றி இருக்கிறான். எப்படி வாழ வேண்டும் அவன் கட்டுப்பாட்டிலே தான் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அவனுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு அதை புறக்கணித்து இந்த உலகத்திலே எங்களால் வாழ முடியாது. எனவே வீடுகளிலே தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் சொல்லப்பட்டன, வீடுகளிலே எடுத்து நடக்க வேண்டிய விடயங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. விசேஷமாக இந்த பயான் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. இங்குள்ள ஒவ்வொரு ஜும்மாவும் அது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. நாங்கள் வந்து அமர்ந்து அழகான முறையிலே அமைதியாக கேட்கிறோம். இதை விசேடமாக கேட்க வேண்டியவர்கள் பெண்கள், அவர்களுக்கும் இதை கேட்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து ஒவ்வொரு வீட்டையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வீடுகளாக ஆக்கிக்கொள்ள அமைத்துக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயா, எங்களை பெற்று வளர்ந்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித் தருவாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக ஆகிவிட்டார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் சுவர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயா. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத் செய்வாயா. எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. இஸ்லாமிய சூழலிலே வாழ்ந்து அதே இஸ்லாத்தோடு இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடுகின்ற பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயா. கொடுமையான பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயா. தொழில் வியாபாரங்களிலே பரக்கத் செய்வாயா. எங்களுடைய நாட்டு செல்வ செழிப்புகளிலே நீ பரக்கத் செய்வாயா. நாடு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த பயங்கரமான கடனை அதை சீக்கிரத்திலே அடைத்துக் கொள்ளக்கூடிய ஹலாலான சந்தர்ப்பங்களையும் நல்ல சூழ்நிலைகளையும் எங்களுக்கு உருவாக்கி தந்தருள்வாயா. பசி, பஞ்சம், பட்டினி, வருமானத்தை விட பொருட்களுடைய விலைகள் உயர்ந்து அதன் மூலமாக நாட்டு மக்கள் அடைகின்ற கஷ்டங்கள், இன்னல்களை விட்டும் நம் அனைவர்களையும் நீ பாதுகாத்தருள்வாயா. இடங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை